ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வாரம் திங்கள் கிழமை. நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொண்டு வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்துவிடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறை பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவர் இயேசுவின் அன்பு கட்டளையை ஏற்று வாழும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, விவிலியத்தில் பல பகுதிகள் நமக்கு ஆறுதல் தரும் விதத்தில் அமைந்திருந்தாலும் ஒரு சில பகுதிகள் ஒருவித பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற விதத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பகுதிகளில் ஒன்றுதான் இன்றைய நற்செய்தி. குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக திரும்புவர் என்று இயேசு கூறுகின்றார். ஒரு பக்கம் அன்பை மட்டுமே மையமாக வைத்து வாழ்ந்த இயேசு இவ்வாறு சொல்வதை கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. யோவான் 13:34 நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்றும், தொடர்ந்து யோவான் 13:35 நீங்கள் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றும் சொல்லி, அன்பை மட்டும் ஆதாரமாக அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த இயேசுவா இப்படி பேசுகின்றார் என்று கேள்விப்படுகின்ற பொழுது அது ஒருவித சந்தேகத்தையும் ஒருவிதமான குழப்பத்தையும் நம்மிலே ஏற்படுத்துகின்றது. அன்பும் பிறர் நலமும் தொடங்கும் இடம் வீடு, அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அன்பிற்காகவே வாழ்ந்து அந்த அன்பிற்காகவே இருந்த இயேசு அந்த அன்பின் பிறப்பிடமாக இருக்கும் குடும்பத்தையே பிளவுபடுத்தும் விதமாக பேசுவது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட குழப்பத்திற்கான பதிலை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகின்றது. இறைவன் இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் பலிகள் எனக்கு தேவையில்லை, நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்வதும் நீதியை நாடி தேடுவதும் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுவதும் தான் நான் விரும்பும் பலி என்று சொல்வதே இன்றைய முதல் வாசகத்தின் சாராம்சமாக சுருக்கமாக இருக்கின்றது. வேறு விதத்தில் சொல்லப்போனால் இஸ்ரேல் மக்களிடம் இறைவன் எதிர்பார்த்ததெல்லாம் சமூக அன்பும் சமூக அக்கறையும் மட்டுமே. சமூக அன்பும் சமூக அக்கறையும் மட்டுமே ஒரு மனிதனின் நோக்கமாகவும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியின் உச்சமாகவும் இருக்க முடியும். இப்படிப்பட்ட சமூக அக்கறைக்கு பெரும்பாலும் தடைகளாக இருப்பவை நம்முடைய சொந்த குடும்பங்களே. அன்பை கற்றுத்தரும் குடும்பங்கள் அந்த அன்பு குடும்பங்களை தாண்டி போய்விடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றன. பறப்பதற்காக நம்முடைய குடும்பங்கள் நமக்கு கொடுத்த சிறகுகளை நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமே விரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன. அன்பை கற்றுத்தரும் குடும்பங்களே உலகம் என்னும் இந்த குடும்பத்தை அன்பு செய்வதற்கான தடையாக இருக்கின்றன. இங்குதான் தன்னலம், சுயநலம், பற்று என்னும் பொசசிவ்னஸ் உள்ளே நுழைகின்றது. அன்பு என்பது அதனுடைய இயல்பில்
பரந்து விரியும் தன்மையை கொண்டது. முதலில் தனிமனித அன்பு, தொடர்ந்து குடும்ப அன்பு மற்றும் சமூக அன்பு என்று அது விரிவடைந்து கொண்டே போகும். ஆனால் இந்த சுயநலம் என்கின்ற பற்றோ அவ்வாறு விரிவடையாமல் தடுக்கின்றது. சுயநலம் என்கின்ற பற்று தான் எதை ஒருவர் சரி என்று எண்ணுகின்றாரோ அதை செய்ய விடாமல் தடுத்து விடுகின்றது. இயேசு ஒருபொழுதும் அன்புக்கு எதிரானவராக இருந்தவர் அல்ல, ஆனால் பற்றுக்கு எதிரானவராக இருக்கின்றார். அது பொருள் மீது பற்றாக இருக்கலாம், பணத்தின் மீது பற்றாக இருக்கலாம், அல்லது பதவி மீது பற்றாக இருக்கலாம், நபர்கள் மீது பற்றாக இருக்கலாம். இவற்றில் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்கும் எதிரானவராக இயேசு இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் வரும் இயேசுவின் வார்த்தைகளை இந்த பற்று என்று சொல்லப்படும் பொசசிவ்னஸுக்கு எதிராக பார்க்க வேண்டுமே தவிர அன்புக்கு எதிரான வார்த்தைகளாக நாம் பார்க்கக்கூடாது. விஞ்ஞானிகள் விண்ணில் ராக்கெட் விடும் பொழுது கூடவே எரிபொருள் நிரம்பிய ஒரு கலனையும் அதனோடு அனுப்புவார்கள். அந்த எரிபொருள் கலனின் வேலை புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக செயல்பட்டு ராக்கெட்டை மேல் நோக்கி எடுத்துச் செல்வதுதான். புவியீர்ப்பு விசையின் நிலையை தாண்டி சென்றவுடன் விஞ்ஞானிகள் இந்த எரிபொருள் கலனை துண்டித்து விடுவார்கள். ராக்கெட்டும் தனக்கு குறிக்கப்பட்ட பாதையில் தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் சில நேரங்களில் சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்த எரிபொருள் கலனை ராக்கெட்டிலிருந்து துண்டித்துவிட முடியாமல் போய்விடும். அப்பொழுது எரிபொருளின் எடையை தாங்க முடியாமல் ராக்கெட்டும் பூமியில் விழுந்துவிடும். ராக்கெட்டை மேலே கொண்டு போக காரணமாக இருந்த எரிபொருள் கலனே சரியாக கையாளாத பொழுது ராக்கெட்டை கீழே விழச் செய்வதற்கான காரணமாக அது மாறிவிடுகிறது. நமது குடும்பங்களும் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பு என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற குடும்பங்களே அன்பின் அடுத்த கட்டத்திற்குள் நுழைய விடாமல் நம்மை தடுத்து கீழே விழச் செய்கின்றன. நம்முடைய அனுபவத்தில் தொடக்கத்தில் பிறர் நல சிந்தனையோடு தங்களுடைய பணியை தொடங்கும் சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், பிறர் நல விரும்பிகள் குடும்ப அக்கறையில் சிக்கிக்கொண்டு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு வாழ்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதுதான் யதார்த்தம். இவ்வாறு நமக்கும் நடந்து விடாமல் பார்த்து கொள்வது நமக்கு நல்லது. நாம் அன்பில் விரிவடைய தொடங்கும் பொழுது யார் குறுக்கே வந்தாலும் அவர்களை தள்ளி வைக்கவும் அல்லது அவர்களை விட்டு விலகி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் நமக்கு என்று கொடுக்கின்றார். இதுவே நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றார். எங்கள் அன்பில் விரிவடைவோம், ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வோம். படைப்பனைத்தையும் படைத்தாலும் பரம தந்தையே, உமது சாயலிலும் உருவிலும் எங்களை படைத்தீர். அக்கறையோடு அன்புறவோடு எங்களை படைத்தீர். உறவுகளின் மத்தியில் எங்களை வாழ அனுப்பினீர். ஆமாண்டவரே, இப்படிப்பட்ட மாபெரும் படைப்பாகிய மனிதர்களாகிய நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய சுயநலத்தாலும் எங்களுடைய தன்னலத்தாலும் பொசசிவ்னஸ் என்று சொல்லப்படுகின்ற பற்றினாலும் உம்மை மறந்து எங்களுடைய குடும்ப உறவுகளை மறந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உட்படுத்திய எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை படைத்ததன் நோக்கம் உமக்கு பதிலாளர்களாக இந்த உலகிலே செயல்படுவதற்காகத்தான், அந்த அன்பிற்கு சாட்சிகளாக வாழத்தான். இதை மறந்து பல நேரங்களிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் பேசுகின்ற, நாங்கள் சிந்திக்கின்ற, நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் வழியாக உம்மையே இந்த உலகிற்கு நாங்கள் வெளிப்படுத்த, அதன் வழியாக நாங்கள் உம்முடைய சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறியச் செய்தருளும். தன்னலம், சுயநலம், பற்று என்கின்ற குறுகிய வட்டத்தை விட்டு பிறர் நலம், அன்பு, அக்கறை என்னும் விரிந்த வட்டத்திற்கு கடந்து செல்ல அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். ஆண்டவரே, இதோ இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அந்த குடும்பங்களையும்
நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.